என் பேர் டாக்டர் முருகானந்தம். நான் இங்கே குழந்தைகள் நலப்பிரிவில் அசோசியேட் ப்ரொஃபஸராக இங்கே பணிபுரிகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா நியூட்ரிஷன் அண்ட் இட்ஸ் சேலஞ்சஸ் இன் சில்ட்ரன். ஸோ ஜென்ரலாக குழந்தைங்களுக்கு நியூட்ரிஷனுங்கிறது என்ன அப்படின்னா, பிறந்த குழந்தைங்களுக்கு 0 to 6 months வரைக்கும் WHO படி, நமக்கு உலக சுகாதார அமைப்பு படி நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா, 0 to 6 monthsக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங், அதாவது தாய்ப்பால் மட்டும் கொடுத்தா போதும், ஈவன் வாட்டர் கூட தேவையில்லை. ஏன்னா தாய்ப்பாலில் 80% வாட்டர் கண்டென்ட் மட்டும்தான் இருக்குது. மீதி 20% வந்து குழந்தைக்கு தேவையான ஆன்டிபாடிஸ், நியூட்ரிஷன்ஸ் இதெல்லாமே நமக்கு கிடைக்குது. ஸோ 6 monthsக்கு அப்புறம் எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா, 6 to 12 monthsல நம்ம அந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீட்ஸ்ன்னு சொல்லுவோம். காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீட்ஸ்னால் என்ன அப்படின்னா, தாய்ப்பால் இணையோட சேர்த்து கொடுக்குற பேர் தான் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு குழந்தை எப்போ வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீட்ஸ்க்கு தயாராகிறாங்க, நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா, சம் ப்ராக்டிக்கல் ரீசன்ஸ் இருக்குது. சம்டைம்ஸ் மதர் வந்து இப்போல்லாம் நவடேஸ் ஒர்க்கிங் மதராக இருக்காங்க. அவங்களுக்கு 3 months தான் இருக்கும், அவைலபிள் லீவ் இருக்கும். சார் நான் அதனால் ஏர்லியாகவே ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்கலாம். சம்டைம்ஸ் வந்து அம்மாவுக்கு பால் சுரக்கிற தன்மை கம்மியாகவே இருக்கும். அப்போ வெயிட் வந்து ப்ராப்பர் வெயிட் கெயினில் இருக்காது. அவங்களுக்கு வந்து அப்போ ஏர்லியாக கூட நம்ம கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணலாம். பட் டோன்ட் மோர் தேன் அந்த 5 மாதத்துக்கு கீழே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டாம். 5 மாதத்துக்கு மேலே இருந்தால் பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். பட் எப்படி தெரிஞ்சுக்கிறது அவங்க ரெடி ஆகிட்டாங்க அப்படின்னா, குழந்தைக்கு தாய்ப்பால் மேலே இருக்கிற வந்து ஒரு ஈர்ப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி ஆகிடும். அவங்க வந்து ஒரு 2 minutes மட்டும்தான் அவங்க பிரஸ்ட் ஃபீட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு ட்ரூலிங் வர ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் எச்சில் வந்து நல்லா ஊற ஆரம்பிச்சு அவங்களுக்கு கொஞ்சமாக ட்ரூலிங் ஸ்டார்ட் ஆகிடும். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அடிக்கடி வந்து கை சப்புற பழக்கம் அப்போ தான் வரும். ஸோ இந்த பழக்கம்லாம் இருக்குது அப்படின்னா, அப்போ குழந்தைங்களுக்கு வந்து இப்போ இணை உணவு கொடுக்கறதுக்கு அவங்க மூளையும் அவங்களோட உடல் பகுதியும் வந்து இணையாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்கும். அதை வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னா, ஜென்ரலாகவே நம்ம ராகி கூழ், அரிசி கஞ்சி, பார்லி கஞ்சி, ஓட்ஸ் கஞ்சி இதெல்லாம் பேசிக்காக நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டு, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அதோட கன்சிஸ்டன்சியை மட்டும் கொஞ்சம் ஆஸ் மந்த்ஸ் ப்ரக்ரஸ் ஆகிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கன்சிஸ்டன்சியை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த 1 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு மாட்டுப்பாலோ, ஆடட் சுகர், ஆடட் சால்ட்டு டெஃபினட்டாக கூடாது. 1 வயசுக்கு மேலே தான் இந்த 3 காம்பனண்ட்டும் நம்ம ஆட் பண்ணணும். தேங்க்யூ.